Hello friends, welcome to Chef Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன தெரியுமாங்க? மண் சட்டியில வவ்வால் மீன் போட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு பண்ண போறோம். கண்டிப்பா இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காம நீங்க இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்க்கணும். இன்னொரு விஷயங்க, YouTubeல நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ண கமெண்ட்டை நான் விடாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்ட்ஸும் ரீட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். Thank you for all your support. ஓகேங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1/2 கிலோ வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். நான் பாருங்க இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக போட்டிருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த லெமன் ஜூஸ் எடுத்து இதில் போர் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு எடுத்துட்டு இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பொடியை வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு ஹோம்மேட் மசாலா பொடி தான் செய்வேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மீன் குழம்பு மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. 12 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 கருவேப்பிலை. இப்போ மண் சட்டியில் இந்த மீன் குழம்பு பண்ண போகிறோம். இந்த மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வில்லேஜில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த ரோஸ்ட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம், ஜீரகம், மிளகு, தனியா, கருவேப்பிலை, உளுந்து, கடைசியாக மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிளகா அதிகமாக போடுறோம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம அந்த மீன் குழம்புக்கு இந்த அளவுக்கு மிளகா கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம நிறைய மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு நேச்சுரலாக இந்த மீன் குழம்புக்கு இந்த மசாலாவை நீங்கள் போட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மாதத்தில் 2 தடவை ஷெஃப் காயத்ரி கிச்சனோட ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி மீன் குழம்பு செய்வீங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க மறக்காமல். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடிக்கிறதுல போட்டு நீங்கள் இடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மிளகாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பதம் வந்த உடனே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருங்க. ஸோ இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சைடில் வச்சு ஆற விட்டுருங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது நம்ம இந்த கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுக்கணுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா வறுத்தாதான் இது ஈஸியாக பொடியாகும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வறுத்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், இது பொடியாகவே ஆகாது. ஏன்னா அது நல்லா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கோ அந்த அளவுக்கு பவுடர் ஆகும். உங்களுக்கு இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இடிக்கிறதுக்கு டைம் எடுக்குங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக திரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப அப்படி நெய்ஸாக அரைச்சிடாதீங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனதுங்க, 3 தக்காளி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை மாங்காய் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், மலை பூண்டு ஒரு 10 to 12 பூண்டு, சின்ன துண்டு வெல்லம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு 10 கருவேப்பிலை போதும், உப்பு தேவையான அளவு. நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணாதாங்க சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெகுலர் எண்ணெய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது புளி, நம்ம ஒரு தக்காளி சைஸ்க்கு எடுத்துக்கணும் புளி. தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுட்டு சட்டி நல்லா ஹீட் ஆகணுங்க. இதில் நம்ம 150 ml நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் தான்.
2 to 3 days ஆனாலும் இது கெட்டே போகாதுங்க. இப்போ முதல்ல நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கையோட பூண்டையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது கவனமாக இருங்க, ஏன்னா பயங்கரமாக தளிக்கும். குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மீன் குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை இந்த ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்களோ இல்லை அது அக்கேஷன் இருக்கோ, கண்டிப்பாக இந்த மீன் குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் தக்காளி வெங்காயம் எல்லாம் போடுறோம்ல, எல்லாமே வதங்கிறதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் தேவை. உங்களுக்கு கம்மி பண்ணனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரவுண்ட் ஸ்லைசஸ் தக்காளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த தக்காளி மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மஞ்சளை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோங்க, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் இதில் தண்ணி விட்டு இதில் நான் கரைச்சி ஆட் பண்ண போகிறேன். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றுறோம்னு நினைக்க வேணாம், ஏன்னா இந்த மீன் குழம்பு கிட்டத்தட்ட ஒரு 10 to 13 நிமிஷம் கொதிக்கணுங்க ஹை ஃப்ளேமில். ஏன்னா அந்த மீன் குழம்பு சுண்டி அப்படி கெட்டி ஆகும். அதனால் அந்த கொதிக்கிற டைமுக்கு அந்த தண்ணி இருந்தால் தான் அது அவ்வளோ நேரம் கொதிக்க முடியும். இப்போ நான் இந்த உப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். இது நல்லா அந்த கெட்டியாகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும் நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா. இந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பூண்டு அளவுக்கு இருக்கிற இந்த வெல்லத்தை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருந்தேன். இந்த மாதிரி பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணி கிடையாது, ரொம்ப திக் கிடையாது. சரி, இப்போ நான் ஒரு மீனாக இதுக்குள்ளே போடுறேன். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடித்து வச்சுருக்கிற பொடியை எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடியை வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லா பொடியும் இதில் போட்டுடணும். ஏன்னா இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த பொடி தாங்க. நம்ம வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் மசாலாவும் இதில் ஆட் பண்ணலை. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி எங்களை இன்ஸ்டாவில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், @ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். ஓகே, இப்போ இந்த எல்லா பொடியும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு ஜஸ்ட் 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஆல்ரெடி இந்த மசாலாவை ரோஸ்ட் பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் கூட நம்மளுக்கு இந்த பச்சை வாசனை வராதுங்க. இப்போ நான் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொத்தமல்லியை தூவிக்கலாம். பர்ஃபெக்டான மீன் குழம்பு ரெடி. இப்போ சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மீனை நல்லா உடைச்சி சாதத்தில் வச்சுட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த மசாலாவோட ஃப்ளேவர், அந்த மாங்காவோட டேஸ்ட்டு, சின்ன வெங்காயத்தோட அந்த ருசி எல்லாமே வேறு லெவல். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம மீன் குழம்பு ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். பாய்.